நாக்கு இருக்கும். நாகராஜ் இருப்பார். வெளியில் வந்தால் நாகராஜ் ஆற்றுக்கு போனால் முதல்ல நம்மளை காப்பது யார்? சரவணனை இந்த நிமிடம் வரை காப்பது யார்? இந்த ஆசிரமத்துக்கு கீழே இப்படி ஒரு படித்துறைக்கு கீழே நர்மதை நதி அழகாக ஓடுது. அப்படியே ஜம்முன்னு ஓடுது. அப்படியே இதற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. நல்ல ஒரு பராமரிப்பு நிறையா இருக்குது. எல்லாம் ஒரே எபிசோட சொல்லிட முடியாது. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஸ்து மகராசி கீழே ஓடுறது தான். எத்தாப்புல இருக்கிறதுலாம் எதிர்கரை. இங்கே இருக்கிறது ஆற்று படித்துறை. இப்போ இது இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து குளிக்கிறத வந்து இந்த இடத்துல வந்து குளிப்போம். அதை வந்து போடலாம். யாரும் வந்து குளிக்கலை. ஏன்னா ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது இல்லையா? நமக்கு தெரியுது. நேற்று சாயந்தரம் வந்து குளித்த இந்த இடத்துல இவ்வளோ தான் இருந்தாலும் புது இடத்துல வந்துலாம் விளையாடக்கூடாது இல்லையா? ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அந்த வயசுலாம் போயிடுச்சு. இப்போ நான் குளிக்க தயாராக இருக்கேன். நான் யாருமே குளிக்கல இன்னும். இங்கே யாராவது குளிக்க வருவாங்க பார்த்தீங்களா? அவங்களும் வந்து குளிச்சுட்டு அப்போ வந்து உங்களுக்கு இந்த தண்ணியை தொட்டு நம்மளுடைய நான் வணக்கத்தை தெரிவிப்பேன் இல்லையா? எப்போதும் போல் நர்மதை நதிக்கு அப்படி இருக்குங்க. சுத்தமாக இருக்குங்க இந்த நதி. கொஞ்சம் குப்பை கூலம் எதுவுமே கிடையாது. நேற்று வந்தோம் பார்த்தீங்களா? 5ஆம் நாள். இது வரைக்கும் 2 பக்கமும் பார்க்குறேன். உங்களுக்கு சுற்றுமுற்று பார்க்குறேன். ஒருத்தவங்க கூட இந்த விட்டைன்னு சொல்கிறாங்க, நம்ம கழிவறைன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஆத்தங்கரைக்கு போய்ட்டு வான்ட்டு. நம்மளோட கழிவை கழிக்கிறது ஆத்தங்கரை தான் கிடச்சிச்சா? இங்கே அப்படி கிடையாது. சுத்தமாக இருக்குது. அப்படியே எப்படிங்க? அப்படி அசுத்தம் பண்ணாக்கா கழுவேற்றிடுவாங்க. இப்படி ஒரு கலாச்சாரம் இந்தியாவில் இருக்குது. பேச வைக்கிறீங்க. பேசுகிறோம் நம்ம. அவ்வளோதான். இந்த சரவணன் கங்கையை பார்த்துருக்கான். சிந்துவை பார்த்துருக்கான். பியாஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாபில் ஓடுகிற பியாஸ் நதி. ராவி. நம்ம ரவியும் அவங்க ராவியும் பாங்க. நம்பியில் இருக்க விட்டுருங்க. தப்தி நதியை பார்த்துருக்கேன். பக்கத்தில் இருக்குது பியாத்தில். மகாராஷ்டிராவில் பீமா, கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, காவேரி, இன்னும் சோட்டா மோட்டா மகாநதி, பிரம்மபுத்திரா. 3 மடங்கு இருக்கும் நர்மதா விட. 100 மடங்கு இல்லை, 10 கிலோமீட்டருங்க ஒரு நதி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 கிலோமீட்டருக்கு ஒரே மணல் திட்டு தான். தஞ்சாவூர்லேருந்து கண்டியூர் வரைக்கும் வச்சுக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஓடுது. மேட்டருக்கு வரேன், சொல்லிவிட்டேன். அத்தனை நதிகளை நான் பார்த்துருக்கேங்க. எங்கள் ஆஃபீஸில் வேலை முடிஞ்ச பிறகு சும்மா இருக்க நான் எழுதுவேன். சந்தோஷப்பட்டு அனுப்பிவிடுவாங்க. இது போல் எல்லா நதிகளையும் பார்த்து நான் புக் எழுதியிருக்கேன். இந்த நதியை பார்க்கவும் புக்கு வாழ்த்தி அனுப்பிட்டாங்க. புக்காகவும் வெளியே வரும். டே 1லேருந்து ஆரம்பித்து முடிகிற வரைக்கும். இப்போ இது போல் நதிகளை பார்த்துக்கிட்டு வரும்பொழுது நர்மதை நதியை மட்டும் நான் கவனிக்கும் பொழுது இந்த நதியை அவங்க அப்படி போட்டுடுறாங்க. அதான் உள்ளத்தை கவர்ந்துச்சு எனக்கு. அப்படியே பிடிச்சி போச்சு. இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்களே. அவங்க வீட்டில் கல்யாணம் நடந்தாக்கா முதல்ல நர்மதைக்கு வந்து நன்றி செலுத்துகிறாங்க. அன்னை நர்மதைக்கு வந்து அப்படியே பூவை போட்டுவிட்டு பெரிய சேலை அதை கொண்டு வந்து தானமாக அள்ளிக்கிறாங்க. ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் அதெல்லாம் வச்சுருக்கேன். 4ஆம் நாள் இதில் காட்டுறேன். ஒரு வீட்டில் கல்யாணம் வந்து அதை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு முடியல என்னால். தொடர்ந்து நடைப்பயணம் சில டே. ஸோ அது செட் ஆகட்டும். இன்னும் செட் ஆகலை. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கோம் உங்களுக்கு. ஆக நீங்கள் 4ஆம் நாள் இதில் பார்த்துருக்கலாம். நீங்கள் அந்த ஊரில் கல்யாணம் என்னான்னு கேட்டேன். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நர்மதைக்கு நாங்கள் பூஜை பண்ணுவோம்னு சொல்லிட்டு மேலதாளத்தோடு வந்து
துணி, சேலை, பூ உடனே ஆண்கள் பெண்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு கொண்டு போய் அது செலுத்துறாங்க. இந்த கலாச்சாரம் எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதனால் வந்து இந்த நதியை சுற்றி வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நான் புறப்பட்டு வந்தேன். மற்ற எல்லா நதிகளை விட இந்த நதியை அவ்வளோ மக்கள் உயர்வாக இந்த பண்பாடாக போட்டுறாங்க. இந்த பண்பாடை நாம் போட்டுறணும். இந்த கலாச்சாரத்தை நாம் வாழ்த்தி வர நல்லது எங்கே இருந்தாலும் நம்ம பார்க்கணும் இல்லையா? வணக்கம், பார்க்கலாம். இவரை பற்றி ஒன்று சொல்லணும். மனிதர்கள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள். பக்தர்கள், மனிதர்கள் கிடையாது, பக்தர்கள். இவர் ஓம்காரேஸ்வரன் ஆரம்பித்து அமர்கண்ட வரைக்கும் ஒரு 3.5 மாதம் செய்ய போகிறாரு. நடந்துகிட்ருக்காரு. யாருக்கிட்டையும் பேச மாட்டார். நர்மதை போற்றி நர்மதை இதுதான் மனசை சொல்லிகிட்டு இருக்காரு. எங்கேயும் பேச கிடையாது, மௌன விரதம். இப்படியும் சில பேர். அதில் அவர் ஒருத்தர் எப்படிங்க யார்கிட்டையும் பேசவே மாட்டார். அவருடைய சிந்தையெல்லாம் நர்மதையில் வச்சுட்டார். சில பேர் வெறும் செருப்பு போடாமல் வெறும் காலோட நடக்கிறாங்க. சில பேர் நதியை வலம் வரும் பொழுது நர்மதா பரிக்கிரமா செய்கிறத செருப்பு இல்லாமல் வெறும் காலோட நடந்து வராங்க. இப்போ நம்ம குளிக்க போகிறோம். இப்போ வந்தோம் பார்த்தீங்களா, 1 ஹவருக்கு முன்னாடி வந்தோம் பார்த்தீங்களா இங்கே. இப்போ எல்லோரும் குளிக்கிறாங்க. இப்போ குளிக்கலாம். அப்போ குளிக்க தான் வந்தோம், அப்போ குளிக்க முடியாது. இவர் தாங்க மிக அற்புதமான மனிதருங்க. சிரிச்சு நமக்கு உணவு பண்ணி மாறினாருங்க. இங்கே உள்ள சிப்பந்தி பணியாள் அப்படி ஒரு ஆனந்தம் எல்லார்கிட்டையும். வேணுங்கிறது வேணா சாப்பிடு, இன்னும் சாப்பிடு, சூடா சூடா சூடா. குளிச்சிடலாம், கற்றுக்கலாம். வாங்க हिंदी व्यवसाय समुद्र से मध्ये हर गंगा माता यमुना माता गंगा है, कावेरी है। स्वस्ति नो इंद्रो रुद्र सवाहा स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पति ददातु वानरवदे हर नर्मदे मानरवदे हर भिंतीवरी काल निर्णय असावे मानरवदे नर्मदे ओम तो पैसा गया तो जाने को तकलीफ डॉक्टर पैसा चालू मानवामुळे जाण्याची पूर्ण मात्र शास्त्र मी समयानं குளிச்சாச்சு. இனி எல்லாரும் குளிச்சு முடிச்ச பிறகு அந்த நர்மதா தேவிக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் பயணத்தை தொடங்குறாங்க. சாயந்தரமும் குளிச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் அப்படி ஒரு இது கிடையாதுங்க. குளிச்சு பிடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நிற்பேன், அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா வைக்கிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். மகாபெரியவர், காஞ்சி மகாபெரியவர் அவர் தான் உலகத்தில் இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது, அங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. இந்த நர்மதை தேவியை கூட நான் அவரை தான் பார்க்குறேன்.
இப்போ எல்லாரும் குளிக்கிறாங்க, நாம் குளிக்கலாம். 1 ஹவருக்கு முன்னாடி யாருமே இல்லை, எப்படி குளிக்க முடியும்? ஒன்றும் பயம் இல்லை, பயம்தான். புது இடம், இந்த ஆறு எப்படி இருக்கும் என்ன இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மனித உயிர் அந்த இடத்துல தத்தளிக்குது, துடிக்குது, போகுது அப்படின்னாக்கா விழுந்து குதித்து அதை காப்பாற்றணும். அவ்வளோ பெரிய ஆற்றுல, இவ்வளோ பெரிய ஆற்றுல. அது பேர் வீரம் தீரம். துணிஞ்சு அக்கறைக்கே போவேன். இத்தனை மணிக்கு 5 மணிக்கு ஒன்றும் நடக்காது. அந்த அளவுக்கு எனக்கு வீரம் இருக்குது, தீரம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் விவேகத்தோடு செயல்பட்டு இப்போ குளிக்கக்கூடாது. எல்லோரும் வந்த பிறகு தான் குளிக்கணும். அதுதான் விவேகம். ராஜாராம் சாரோட பிள்ளை இல்லையா, த டாப் இன்டெலெக்சுவல் ராஜாராம் செட்டியார், அவரோட பிள்ளை இல்லையா, வித்தகர், அறிவாளி. அவர் என்னை எவ்வளோதான் பேசினாலும், எனக்கு எவ்வளோதான் கீழ்த்தரமான வேலைகள் ஈடுபட்டாலும் நான் அவரை விட்டு கொடுக்க முடியுமா? கில்லாடி இல்லையா, கில்லாடி இல்லையா, ஓகே கில்லாடி. I am bogus. I am bogus. நான் போலி சாமியார், போலி ஞானி, போலி சித்தர், போலி. உட்காந்துருக்காங்க பாருங்கள், குளித்து முடிச்சுட்டு மரத்துக்கு கீழே. எதை நினைக்கிறாங்கன்னு தெரியல இல்லையா இன்னமும். ஆனால் எவ்வளோ சுத்தமாக இருக்காங்க பாருங்கள். குளிக்கும் போது சொன்னார் பார்த்தீங்களா, நம்மளைய காவேரி, கங்கா, நர்மதா எல்லா தண்ணியும் நம்மள ஊற்றி நல்லா இருங்கிறாங்க. சரி, ஒருத்தங்க நல்லா இருன்னு சொல்கிறது பெரிய விஷயம் தானே, திட்டல. ஏதோ அவங்க நல்லவன், நம்மள நல்லவன் நல்லா இருந்தாலும் சொல்கிறான், வாழ்த்துறான். இது ஒரு சம்பிரதாய, ஒரு நடைமுறை இல்லையா இது? அதை வாங்கிக்குவோமே. அவன் ஏதோ இந்த நர்மதை மூலியமாக தானே நம்மளை திட்டல, நல்லாருன்னு சொல்கிறாரு அவர் இல்லையா? குளிக்க போகிற இடத்துல. அதுபோல் குளித்து முடிச்சுட்டு இது போல் நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா நர்மதை நதியில் கிட்டத்தட்ட அமர்கண்டக் டு அரபிக்கடல் இருக்குதான். 1500 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் வித்தியாசமாக. இந்த 2 கரையிலையும் நல்லவர்கள் அமர்ந்து சொன்ன நம்ம தமிழ் கல்ச்சர் அப்படி ஆயிடுச்சு. ஏதோ முனிவர்கள், சித்தர்கள், ஞானி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அவங்க வந்து இது போல் தபஸ் புரிஞ்சாங்களாம், தவம் புரிஞ்சாங்களாம். ஏன் புரிஞ்சாங்க, எதுக்கு? நல்லவங்களாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, நல்ல பாவமாக இருக்கு. இந்த பகுதி தொடர்ந்து அந்த கரை உரமாக வரவங்க அத்தனை பேருமே நல்லா அவங்க நல்லா இருக்கிறதும் அவங்கள வாழ்த்துறது நல்லது தானே. எதுக்கு இப்போ தவம் புரியுறாங்க? இப்போ காரு ரிப்பேர் ஆகிடுச்சு, அங்கே போகிறோம், சரி பண்ணி கொடுத்துட்றான். நான் 1ஆம் நம்பர் வரைக்கும் நான் இருக்கேன், திருட்டு பயலாக இருக்கேன், முள்ள மாதிரியாக இருக்கேன், லஞ்ச லாவண்யம் ஊழல் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தாக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவனை விட்டுடுங்க, வாங்க ஆன்மீக மீன்ஸ் அமைப்படுங்கிறாங்க, சொல்கிறாங்க. நல்லபடியாக நடக்குது. என்ன மாதிரி அற்புதங்கிறீங்க. ஒரு 5-6 நாளில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தினால முடியாதுங்க. நான்லாம் பம்பாயில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 6 நாள் நடந்து வரேனாக்கா அவ்வளோ சுமை, பேக்கு, நடந்து வரணும். ஏதாவது களைப்பு இருக்கா? என் முகத்தில் ஏதாவது சோட தெரியுதா? கேட்குறேன். இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க இந்த அன்னை இந்த நர்மதிட்ட விட்டுடு உன்னுடைய கஷ்டத்தை. இப்படி சொல்கிறதுக்கே ஒரு நமக்கு இது ஒரு ஆனந்தம் இல்லையா?
அதுவே நம்மளுடைய மன மகிழ்ச்சிக்கும் நமக்கு ஒரு ஊக்கமும் அளிக்குது இல்லையா. எல்லாத்தையும் நறுமதிட்டு விட்டுரு, அவனை விட்டுட்ட நல்லா இருக்கனே. இன்னைக்கு மிக மிக நல்ல அருமையான நாளாகிட்டு இருக்குது. ஆக இங்கே வழி நெடுக்க உள்ளவங்கெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் நல்ல நல்ல புண்ணிய ஆத்மாக்கள் வழியில் இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. நம்ம நல்லாயிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். வீடியோட்டுன்னு காத்திருக்கேன். விடிஞ்சாக்கா இந்த நறுமதி நேற்று சாயந்தரம் பார்த்தோம் இல்லையா. இப்போ காலம்புற ஒரு 7 மணி போல் தான் இங்கே விடியும். அப்போ பாருங்கள், அப்போ அவசியம் புறப்பட்டுடலாம். நிலா தேய்பிற தசமி ஆங்கில தேதியில் 25 நவம்பர் 2025. நம்முடைய நாளில் டே 6 நாள் 6. இதுதான் தெரிஞ்சு பார்த்தீங்களா. இந்த ஒரு ஆறு சங்கமிக்குது. இது பொம்பளை காம்பரம் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக சாமி கும்பிட்டு போகிறா. ஏதோ ஒரு கும்பிட்டு போகிறா. காம்பரம் ஏஞ்சி இப்படி பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லையா. அந்த குடும்பம் விளங்குமா விளங்குவாத மேலே ஒரு முன்னேறி வரும். சாமிங்கிறது அடுத்த விஷயங்க. கடவுளுங்கிறது இந்த 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 சிலை ரூபங்கிறது அடுத்த விஷயம். தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம செலவழிக்கிறோம் பார்த்தீங்களா. இது கடவுளை வச்சு தான் நம்ம செலவழிக்கிறோம் இல்லையா. இல்லை புனிதமாக வந்துட்டு போகிறா பார்த்தீங்களா, கை காட்டிட்டு போகிறா. எனக்கு காம்பரை 5 மணிக்கெலாம் தூங்குற பொம்பளைங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஒரு காலத்தில் நல்லா எல்லோரும் ஏஞ்சாங்க. எங்கள் தெருவெல்லாம் 5க்கெல்லாம் ஏஞ்சி விளக்கு எல்லா வீட்லேயும் எரியும். காஃபி போட்டுக்கிட்டு வேறு அடுத்த கட்டம் வரும். இப்போல்லாம் 12 மணி வரைக்கும் டிவி. நீ சரிப்பட விட மாட்ட. 8 மணிக்கு எழுந்திரிக்கிறது நம்மள்ட்ட நடக்குமா? தில்லி கிள்ளி எரிஞ்சிடுவேன், அப்படியே நசுக்கி விடுவேன். ஆம்பளை எழுந்திரிக்கிறான். ஆம்பளை 4 மணிக்கு எழுந்திரிச்சு அன்றாட வேலையை கொஞ்சிட்டு அப்படியே பிரமாதமாக போயிட்டுருக்கான். வேலைக்கு போயிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கான். பெண்கள் பாருங்க, இதுதான் நறுமதி. பார்த்தாச்சா? இதோ ஒரு பறவை தன்னுடைய காலை வேலையை ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தென்கரை வழியாக போயிட்டுருக்கோம். வழி நெடுக இது போல் ஆசிரமங்கள் தான். வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க, அமைதியாக அனுபவிக்கிறாங்க. பணம், பதவி, பட்டம், புகழ் எதுக்கும் அவங்க அது தரல. வாழ்க்கை இயற்கையோடு ஒன்றி அனுபவிக்கிறாங்க. நாங்கள் பேசுவோம், நிறையா பேசுவோம். வாங்க. ஓகே. ஆக நம்ம பார்த்தாச்சு நறுமதி நதியை காத்தால எப்படிங்கிறது. மணி இப்போ 6:35 ஆகுது. வாங்க 6ஆம் நாள் பயணத்தை நாம் தொடங்குவோம். மணி காலை 6:55 புறப்பட்டோம். டே 6 தொடங்குது. यहाँ तक जाना है मेरे को। चला रहा हूँ। இது ஒரு ஆசிரமம். எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் காத்துல எழுந்துச்சு போயிட்டாங்க. நம் பயணம் தொடங்குகிறது, இனியே தொடங்குகிறது. இது ஒரு புதிய அனுபவம். தேதி 25 நவம்பர்
புதிய அனுபவம். இன்னைக்கு காத்தால மணி 7:15 சூரிய உதயம். நாம் இன்னும் கல்காட்டில் தான் இருக்கோம், புறட்டு போயிட்டுருக்கோம் தென்கரை வழியாக. வாங்க என் கூட பயணிங்க. நர்மதே ஹர், நர்மதை போற்றி, காவேரி தாயே போற்றி. நர்மதை ஆற்றின் தென்கரை வழியே நம் பயணம் தொடங்குகிறது. இன்று 6ஆம் நாள். வாருங்கள். என்னுடன் ஒரு புதிய அனுபவத்தை பெறுங்கள். த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். – 73 கிலோமீட்டர் வந்திருக்கோம் புறப்பட்ட ஓம்காரேஸ்வரிலிருந்து. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. அங்கிருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை அனுப்பவும் கமெண்ட் பாக்ஸில். சரவணன். இந்த நர்மதை வலம் வரும் புனித பயணம் வெற்றிகரமாக அமைய நான் இறைவனை வேண்டுகிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, டே 1ல் மோர்டக்கால இப்போ நம்ம ஒரு பெரிய சாலை வசதியை நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம லெஃப்டில் கட் பண்ணி கரை ஓரமாக நடக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த சாலை வசதிலாம் இருக்காது, கிராமம்தான். ஒத்தையடி பாதை, மாட்டு வண்டி பாதை தான் அப்படின்ட்டு அது இன்னும் தொடங்குது. நர்மதே ஹார், நர்மதே ஹார். இப்போ கர்கான்கிறது மாவட்டம் இது. அடுத்து படுவானின்னு வரும். அங்கே வந்த பிறகு தான் உங்களுக்கு ஒரு சாலை மார்க்கங்கிறது, ஒரு பெரிய ஒரு சாலை மார்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மோர்டக்கால பார்த்தாப்புல. வாங்க. He is from MP. He said that I am a farmer, but he had completed MPA. In Tamil, our science said that உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். इसका मीनिंग क्या है? फार्मर लोग को काम करते हैं, फार्मर और फार्मर बाकी सब लोग है ना, 100% नमस्कार करते हैं. You are feeding 2000 साल का पहले poet said, so I respect. Thank you. And he said that any problem you call me, take my number. This is Narmada River Basin Baba character, attitude. On the way, everyone asking, Baba, come. I am a Boli Baba. I am a Nakli Baba. Come, have food. Ball Bowen. On the way, he come and stopped. Sir, what do you want you? Any problem, you call me, take my number. This is, thank you. Narmade Har. நெல்லி மரம் பிடிச்சி உழுக்குனா கொட்டும், சாப்பிட்ருவோம். இறையே, ஏதோ தெய்வமே,
அங்கே அங்கே ஒரு அணில் கடிச்சு போட்டிருக்கு பாருங்க. அணில் இது கடிச்சிருக்கு பாருங்க. ஐ நீட் மோர், எனக்கு இன்னும் வேணும். ஒரு அருமையான நெல்லிக்காய் மரம் வந்துருக்குது. இதோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. நர்மதே ஹார். இங்கே பாருங்க, கொட்டி கிடக்கு பாருங்க. சரவணா சரவணா, தெய்வமே, இது என்ன புதுமையான அனுபவம். இது என்ன புதுமையான அனுபவம். த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ஒன்று வேணும் அருமையா. ஓகே போ, லெட்ஸ் மூவ். मैया चाहिए? हाँ अकेले हैं क्या तुम? हाँ, पीछे पीछे आदमी है। और पीछे आ रहे हैं? हाँ ये பாருங்க. வழி நடுக நெல்லி மரம், வழி நடுக. போதும், இறைவன் இன்றைக்கு கொடுத்தது வழி நடுக இருக்கு. இது போய் என்னை போய் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்க எடுத்துக்கிட்டோம். பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை. அவர்களுக்கு நான் உணவளிக்கிறேன். நான் உங்களுக்கு நான் உணவளிக்க மாட்டேனா? பைபிள், இயேசு கிறிஸ்து, தேவ வசனம். யார் நடுவு சொன்னாலும் எடுத்துக்கலாம். கழியாச்சு. பாருங்க, கடவுள் இருக்காரு இல்லை இல்லையா?
இரண்டாம் பட்சம். அந்த கடவுளை வச்சுக்கிட்டு நம்ம காத்தால எழுந்துச்சி குளிக்கணும், குளிச்சுட்டு தான் அவரை தொடணுங்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நல்லது தான். அவன் குளிக்கிறான் பார்த்தீங்களா, அன்றாடம் குளிக்கிறான் பார்த்தீங்களா, குளிச்சு வரான் பார்த்தீங்களா, அதுவே அவனுடைய அன்றாட செயல்முறைக்கு உகந்தது. தெரியுது பாருங்க, நர்மதை நதி ஒரு 200 மீட்டரில் தான் ஓடிட்டுருக்கு. நாம் ஒன்றும் நர்மதை நதி வளம் வருதல் தான் நம்மளுடைய கான்செப்ட், நம்மளோட முக்கியமான கருப்பொருள் அதுதான். நம்ம அதை தாண்டி போகலைங்கிறத உங்களுக்கு சொல்ல வரேன். அது பக்கத்துலேயே தான் போயிட்டுருக்கோம். நர்மதே பேட்டா தேலி அதை நம்ம தாண்டி போகல, அதுக்கிட்டே அனுசரணையாகவே போயிட்டுருக்கோம். ஸோ அது இங்கே தான் இருக்குது. நான் இவங்க ஊருக்கு வந்துட்டுருக்கேன். ஹலோ, அந்த வேலை வேறு பார்த்தேன். ரொம்ப உபசரித்தாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே உபசரிக்க. நாங்கள் வந்து நர்மதை பக்கத்து நர்மதை பரிக்கிரமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வழியாக நான் போயிட்டுருக்கேன். ஸோ இவரை பார்த்து விட்டு பேசிட்டு बढ़िया बढ़िया. நிறைய தண்ணி குடிக்க முடியாதுருக்குங்க. கேமரா போட்டு இப்படி ஆட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் சகிச்சுக்கங்க. ஒரு 6 போது பாருங்க. காலம்பரை கால்காட்கிற இடத்துலேருந்து புறப்பட்டு மத்தியானம் ஒரு 11:45 போயிந்தேன்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே வந்து தங்கிட்டு சாப்பிட்டு திருப்பி மணி இப்போலாம் 2ஆவது. இந்த பாதை கொஞ்சம் புதுமையாக இருக்கிறதுனால கேமராவை எடுத்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஐ எம் ஃபைன். மெல்ல ஏன் பேசுகிறேன்னாக்கா, நடந்து வந்துட்டுருக்கோம் இல்லையா, இந்த பாரு அடையாளம், நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க. இதெல்லாம் ஒரு நுட்பமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு 5 லட்சம் பேரில் ஒருத்தவங்க தோண்டியிருக்கோம். ஏசு ஒருத்தவங்க போகிறாங்களே, அவங்க சரியான பாதையில் தான் போகிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்கு என்ன செய்யலாம்? இப்படி ஒரு அடையாளத்தை வச்சு விட்ருவோம். எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. அந்த 5 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு இது தோணும். எல்லாருக்குமே தோண போது சொல்லுங்கள். அவன்தான் இறந்தவன். இப்படி ஒரு திடீர்னு ஒரு பசுமையாக இருக்கிற இடத்துல திடீர்னுட்டு ஒரு ட்ரை ஏரியா, முள் மரங்கள். ஒரு ஆத்தக்கரை பார்த்தோம் இல்லையா, அந்த ஆறு, அதை ஒட்டியே போயிட்டுருக்கோம். மோடின்னு ஒரு ஆறு, இந்த ஆறு பேரை சொல்கிறேன். எல்லாமே நர்மதாவோட கிளை தான்.
இப்போ பாருங்க அடையாளம். நம்மளை போல் யாரும் இல்லாமல் தனியாக போகிறவங்களுக்கு ஒரு ஊக்கசக்தி, ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் செயல் அது. சரியான பாதையெல்லாம் போயிட்டுருக்கா, கவலைப்படாதுன்ட்டு. தன்னந்தர் காட்டில் அப்படியே போயிட்டுருக்கிறப்ப இதுதான் பாதை அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ நர்மதை நதிங்கிறது சொல்கிறது ரொம்ப தூரம் கிடையாது, 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த காலத்தில் நதிக்கரை ஓராமையே கல் மேலேயே நடந்து வந்துருப்பாங்க. இப்போ தண்ணிலாம் பயங்கரமாக இருக்கிறதுனால ஒரு பாதை, கிராமத்து பாதை வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். ஏன் ஆசை என்னான்னு கேட்டிங்கனாக்கா, இன்னொரு 50 வருஷத்தில் நர்மதை நதியே வளம் வருதல், இதுதான் இல்லைங்களா நம்மளுடைய நோக்கம். நர்மதா பரிக்கிரமா அந்த ஆறை ஒட்டியே ஒரு 12 அடிக்கு தஞ்சாவூர் நகராட்சியில் தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து புதாத்து பாலம், அங்கே மூப்பனார் ரோடு, அங்கே தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு பதிவு போட்டுருக்காங்க இல்லையா நடைபாலம் ஆற்று மேலே. அதுபோல் நர்மதையில் தென்கரையிலையும் வடகரையிலையும் ஒரு அற்புதமான பாலம் அமைக்கணும். நதிகிட்டே பார்த்தாப்புலேயே இருக்கும், நதியை பார்த்துக்கிட்டே நடந்தாப்புலேயே இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும். இது போல் கிராமத்துக்கு வெளியில் வரோம், உள்ற போகிறோம், வெளில வரோம், உள்ற போகிறோம், தூரம் குறையும். இன்னொரு 100 வருஷத்தில் அடுத்த 2 தலைமுறையில் இப்படி ஒரு யோசனை எனக்கு. ஒரு எழுத்தாளர் இல்லையா, இந்த யோசனையை முன்வைப்போம், அரசுக்கு செலுவோம். क्या बेटा लो क्या कर रहा है? मछली पकड़ा है क्या? दिखाओ मेरे को, फोटो दे, फोटो में आएगा, आजा दिखाओ। कितना मछली पकड़ा है? अभी क्या अभी आया? एक भी नहीं पकड़ा? ये नदी का नाम क्या? अठ मोर्त क्या रे बेटा? குழந்தைங்க மீன் பிடிக்குது, மீன் பிடிச்சி அம்மாட்ட கொடுக்கும். அம்மாக்காரி சந்தோஷப்பட்டு, குழந்தைங்க இப்படி தான் இருக்கணும், சமத்தாக இருக்கணும், 4 காது சம்பாதிக்கணும், விறகு கொண்டு வரணும், காட்டிலேருந்து பழங்கள் கொண்டு வரணும், இப்போ மீனை பிடிச்சிட்டு வரணும். ஒரு ஆண் பிள்ளைக்கு அதான் அடையாளம். சம்பாதிக்கணும், 4 இடத்துல போய் சம்பாதிக்கணும், முட்டி மோதணும். இவன் வீட்டில் மீனை கொடுத்தா அவனுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. சும்மா பங்காட்டம் படுத்து கிடந்தாக்கா, டிவி பார்த்துட்டு, யூடியூப் பார்த்துக்கிட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு, அரட்டை அடிச்சுக்கிட்டு, இதுதான் பயணம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதே தொடரிலே முடிச்சிடுறேன். நர்மதை ஆற்றை ஒட்டி அப்படி ஒரு பாலம் அமைச்சு அப்படியே ஒரு நர்மதை வளம் வரும் அப்பளம் வச்சாக்கா இது போல் ஒரு அனுபவம் கிடைக்காது இல்லைங்களா? அப்படி சீக்கிரம் வந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? இப்போ எனக்கெல்லாம் 3 மாதம் கிராண்டட் விடுமுறை எனக்கு. ராமா ராம 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 ராமா யோகிராம் சரத்குமாரா மகா பெரியவா, நல்லா இருக்கு பெரியவா. உன்னை நினச்சி தான் நடந்திருக்கேன், என்ன உன்னை நினச்சி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன், உன்னை மனசில் வச்சு தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 85 கிலோமீட்டர் வந்துருப்போங்க. 20ஆம் தேதி தொடங்கணும், நம்ம 85 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அடுத்து படுவானிங்கிற ஒரு மாவட்டம் வரும், அது முடிஞ்சிச்சுன்னா சுத்தமாக மத்திய பிரதேசங்கிறது முடிஞ்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள்,
இப்போ இது இருக்கா, இப்போ 2 பாதை பிரியுது. எதில் போகிறது? லெஃப்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கேயும் கொடி இங்கேயும் கொடி அடையாளம். இந்த புண்ணியவானுக்கு இங்கேயே ஒரு மரியாதை, வணக்கம். खरगोन है, ये खरदूषण की बस्ती है। और वो वाला जो तट है वो वाला अगर एक बार वो पहुँच जाए तो फिर बार बार लगे। அடையாளம். நர்மதே ஹர். மணி மதியம் 3, டே 6, 25 நவம்பர். மீண்டும் சொல்கிறேன், நர்மதைங்கிறது ரொம்ப தூரம் இல்லை, 1 கிலோமீட்டர் ரைட் சைடில் தான் ஓட்டிகிட்ருக்குது. நம்ம தென்கரை வழியாக போயிட்டுருக்கோம். இது இந்த மண்ணோட கலாச்சாரம், பாரதத்தின் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம். உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே உள்ளவங்க நிறையா பேர் ராமேஸ்வரம் வருவாங்க. ஆஹா என் சொல்லி முடித்து அடுத்த வினாடி நாடி பாருங்க, சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? அதான் நர்மதை. பருவ வயசில் காதலன் காதலியை பார்க்கறது துடிப்பானா, அப்படியே பருவம் இல்லையா, அப்படியே துடிப்பானா. அதுபோல் இன்னைக்கு கிளம்புற அதோட மடியில் கரையில் தான் உட்காந்துருந்தோம். நம்ம அங்கே தான் குளித்தோம். இருந்தாலும் அப்படி சுற்றி அப்படி வரப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லையா, அது நர்மதை. நர்மதை 50 சொல்லலாம். பாருங்கள், விஸ்தாரமாக இருக்குது பாருங்கள், மத்திய பிரதேஷ். ஓகே, ஓகே, பார்க்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்க தாங்க வெளியில் நிற்குது அழகாக. இப்போ எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வெளியில் குழந்தைங்க ஏற்பாடு வச்சுருக்காங்க. பாபா வராங்க, அது போய் ஹரே ஹரே சொல்லிட்டு அந்த குழந்தைங்க நம்ம சொல்லிவிட்டு கேட்குதுங்க, இன்னும் வேறு யாராவது வராங்களா, வந்தால் நிற்குங்க, இல்லை உள்ள போய்டுங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க உங்களுக்கு. நர்மதே ஹர்.
இதோ ஆண்கள் மட்டும்தான் அரச மருந்து கீழே உட்காந்துக்கிட்டு ஊர்க்கதை பேச முடியுமா? இதோ நாங்களும் பேசுவோம். இல்லை இல்லைங்க, பேசலை. नर्मदे हर यस। इसके लिए हमारे घर दादी नहीं है, दादी चले जाएगी। नर्मदे हर। याददाश्त रहे देखे। ஒரு பரிக்கிரமாவை நலம் வரக்கூடிய ஒரு பெரியவர், நர்மதை நதியை வளம் வரக்கூடிய ஒரு பெரியவர் குழந்தைங்க பாட்டிங்கிறதுக்கும் சாக்லேட் கொடுக்குறாரு. அவங்களும் வாங்கிக்கிறாங்க. இது ஒரு இங்கே ஒரு இது நான் கொடுக்கல, குழந்தைங்களுக்கு கடல மிட்டாய் கொடுப்பேன், இல்லை வேறு ஏதாவது கொடுக்கலாம். நர்மதை बाबा नदी किधर? नदी नदी की नदी नर्मदा नदी, नर्मदा नदी नहीं नर्मदा का किनारे आश्रम और नदी, वही नदी नदी है पास में। पास में। अच्छा ये पास में।